வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆனைரோசமர் வெற்றியில் பெரும் பங்காற்றிய சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவரை அடையாளம் காட்டிய முதல் சண்டை, ஓயர்கள் 3 நடவடிக்கையில் இவர் செய்த சாதனைகள், இத்தாவில் ஊடுருப்பு சமரில் பிரிகேடியர் பாலாஜி அவர்களுக்கு துணையாக இயங்கி இவர் எப்படி ஆணையர் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தார் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரம்ப காலம். லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்கள் மன்னார் பெரியமடு பகுதியில் 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று பிறந்தார். இயக்கத்தில் சேர்ந்த இவர் கண்ட முதல் சண்டைக்களம் 1990ஆம் ஆண்டு சொந்த மாவட்டமான மன்னாரிலே அவர் தனது முதல் போர்க்களத்தை கண்டார். 1993ஆம் ஆண்டு புலோப்படை சமரில் காயமடைகிறார். அதே போல 1997ஆம் ஆண்டு ஆனையரவு பண ஊடுருப்பு சமரிலும் இவர் காயமடைகிறார். அதே போல 1997ஆம் ஆண்டு ஜேசு குரு எதிர் சமரிலும் இவர் காயமடைந்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் இவரது நடவடிக்கை பற்றி சரியான தகவல்கள் இல்லை. 1998ஆம் ஆண்டு வன்னியில் ஜேசு குரு சமர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. கிளிநொச்சியில் இணைப்பை ஏற்படுத்த வேகமாக இராணுவம் முயற்சி செய்து கொண்டிருந்தது. இந்நிலையில் 1998ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் வாரத்திலே இராணுவம் திடீரென்று கிளிநொச்சி பகுதியிலிருந்து நகரவை ஆரம்பிக்கிறது. அதாவது தென்கிழக்காக நகர்ந்து இரணைமடு பகுதியை நோக்கி இராணுவத்தின் நகர்வு இருந்தது. இது புலிகளுக்கு ஒரு சவாலான சூழல் தான். ஏனெனில் ஏற்கனவே வடக்கு நோக்கி நகரும் இராணுவத்துக்கு எதிராக பல முனைகளில் தங்களது ஆயுத வளங்களை பயன்படுத்தி வந்த புலிகளுக்கு ஒரு புதிய முனை, அதுவும் எதிர் திசையில் திறக்கப்பட்டது சற்றே நெருக்கடியை உருவாக்கியது. ஜேசுகுரு எதிர் சமரை வழிநடத்தி கொண்டிருந்த பிரிகேடியர் தீபன் அவர்கள் உடனே லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு அவரது அணியை அந்த பகுதிக்கு செல்ல பணிக்கிறார். தொலைத்தொடர்பில் தனது தளபதிக்கு நம்பிக்கையை ஊட்டிய ராஜன் அவர்கள் இராணுவத்தின் எரிகணை வீச்சுக்கு நடுவே பல கிலோமீட்டர் கடந்து தனது அணியோடு பரந்த முனையில் இராணுவத்தின் நகர்வை இடைமறிக்கிறார். அன்றுதான் ராஜன் மற்றும் அவரது அணியின் திறனை தான் பார்த்து வியந்ததாக பிரிகேடியர் தீபன் அவர்கள் பின்பு கூறியிருந்தார். தொலைத்தொடர்பில் தனக்கு நம்பிக்கை ஊட்டிய அந்த குரல் சொன்னது போலவே களத்திலும் சிறப்பாய் செயற்பட்டு இராணுவத்தை பின்வாங்க செய்கிறது என்று தளபதி ராஜன் அவர்களை பற்றி பின்பு பாராட்டியிருந்தார். ஓயதலைகள் 3. சுமார் 1 ஆண்டு காலம் வரை புலிகள் வன்னியில் எந்த பெரிய நடவடிக்கையும் நடத்தாமல் அமைதியாக இருந்த நிலையில் ஜேசுகுரு வாட்டர் ஷெட் 1-2 என இராணுவம் வன்னியில் பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்தது. குறிப்பாக ஒட்டி சுட்டானில் பலமான முகாம் அமைத்து அடுத்து புதுக்குடியிருப்பு நோக்கிய நகர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தது. இராணுவம் எப்போ வேண்டுமானாலும் புதுக்குடியிருப்பு நோக்கி நகரலாம் என்று அச்சம் மக்களிடையே அதிகரிக்க தொடங்கியிருந்தது. இந்நிலையில்தான் 1999ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இரவு, அதாவது நவம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒட்டி சுட்டான் நெடுங்கெனி ஆகிய இரு முனைகளில் ஓயதலைகள் 3 கட்டம் 3 ஆரம்பிக்கப்படுகிறது. ஒட்டி சுட்டானில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கேர்னல் ராகவன் அவர்களின் தலைமையில் உள்நுழைந்த அணிகளால் குறித்த நேரத்தில் சண்டையை தொடங்க முடியவில்லை. ஏனெனில் ஒட்டி சுட்டான் முகாமில் இராணுவத்தின் 2வது பெரிய முள்வெளியை பெங்களூர் டார்படோஸ் கொண்டு உடைக்க புலிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் இவர்கள் கொண்டு சென்ற பெங்களூர் டார்படோ வேலை செய்யவில்லை. இதனால் தலைவர் தன்னை நம்பிய ஒட்டி சுட்டானில் இறங்கியிருப்பதாக கூறியதை நினைவு கூர்ந்த லெப்டினன்ட் கேர்னல் ராகவன் அவர்கள் இராணுவத்தின் எதிர்த்தாக்குதலுக்கு இடையே கட்டளை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று அந்த பெரிய முள்வெளியை ஒவ்வொன்றாக அறுக்க ஆரம்பிக்கிறார். இந்நிலையில்தான் இராணுவத்தின் தாக்குதலில் அவர் வீரச்சாவடைகிறார். அவருக்கு துணை தளபதியாக சென்ற சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதி லெப்டினன்ட் கேர்னல் நியூட்டன் அவர்கள் போராளிகளை வழிநடத்தி முன்னேறுகிறார். ஆனால் 2-3 காவல் அரண்களை அவர் கைப்பற்றிய நிலையில் ஆர்வம் இராணுவத்தின் தாக்குதலில் வீரச்சாவை தழுவிக்கொள்கிறார். மிக முக்கியமான ஓயதலைகள் 3 கட்டம் 1 ஆரம்பத்திலேயே முக்கியமான அனுபவம் வாய்ந்த 2 தளபதிகளை புலிகள் இழந்தது ஒட்டி சுட்டானை வீழ்த்தி திட்டத்தில் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கிய புலிகளின் நகர்வை பற்றி கவலையை உருவாக்குகிறது. அதாவது சுமார் 1 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து உருவாக்கப்பட்ட திட்டமும் பயிற்சியும் நடத்தப்பட்ட நிலையில் ஓயாத அலைகள் 3 அடுத்த கட்ட நகர்வு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ராகவன் அவர்களது படையில் இருந்த சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்படையின் இன்னொரு தளபதி ராஜன் அவர்கள் தனது வழக்கமான நம்பிக்கையூட்டும் குரலில் நான் பிடிச்சு தரேன் என்று பொறுப்பை ஏற்று ஒட்டி சுட்டானில் மட்டுமல்ல அடுத்தடுத்து படைகளை நகர்த்தி ஓயாதலைகள் 3 கட்டம் 1 புலிகள் பெற்ற மாபெரும் வெற்றியில் முக்கிய பங்கை வகித்திருந்தார். கட்டம் 3. புலிகள் ஆணையரத்தாக போகிறார்கள் என்பது இராணுவத்துக்கு தெரியும். அதுவும் அவர்கள் தெற்கு பரந்தன் பக்கமாக தான் போர்க்களத்தை திறப்பார்கள் என்று இராணுவம் நம்பி தயாராக இருந்தது. ஏனெனில் மற்ற 3 முனைகளில் இராணுவம் மற்றும் கடற்படை கட்டுப்பாட்டில் இருந்தது. எனவே பரந்தனை விட்டால் புலிகளுக்கு வேறு வழியில்லை என்று இராணுவம் நம்பியிருந்தது. இது தலைவருக்கும் தெரியும். எனவே ஓயதலைகள் 3 கட்டம் 3 அவர் பரந்தனை முதலில் தாக்காமல் சுண்டிக்கல் மூடாக படைகளை நகர்த்தி வெற்றிலை கேணியை கைப்பற்றி இராணுவத்துக்கு அதிர்ச்சி அளிக்கிறார்.
அதேவேளை பரந்தனை தாக்கும் திட்டத்திற்கும் அனுமதி வழங்குகிறார். இந்த முனையில் பிரிகேட் தீபன் அவர்கள் தாக்குதலை வழிநடத்துகிறார். அவர் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியை இரண்டாக பிரித்து ஒரு அணி கண்டிவீதி ஊடாகவே பரந்தனை தெற்கிலிருந்து நகர்ந்து போய் தாக்கும், மற்றொரு அணி முல்லை பரந்தன் சாலை ஊடாக நகர்ந்து பரந்தனை கிழக்கு திசையிலிருந்து தாக்கும் என்று அவர் திட்டம் வகுத்திருந்தார். பிரதான கண்டி வீதி ஊடாக நகரும் படைக்கு லெப்டினன்ட் கேர்னல் விமல் அவர்களும் பரந்தன் முல்லை சாலை ஊடாக சென்று பரந்தனை கிழக்கு பக்கமாக தாக்கும் படைப்பிரிவுக்கு ராஜன் அவர்களையும் அவர் தளபதியாக நியமித்திருந்தார். இந்த இரண்டு அணிகளுக்கும் நடுவே லெப்டினன்ட் கேர்னல் அன்பு அவர்கள் தலைமையிலான ஒரு அணியும் இராணுவ நிலைகளை கிளியர் செய்தவாறே முன்னேறும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். அந்த சமரிலும் தனது அபார திறமையை வெளிப்படுத்திய ராஜன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பரந்தன் தளத்தின் வீழ்ச்சியில் பெரும்பங்காற்றியிருந்தார். ஆனையரவு சமர் ஓய்வலைகள் 3 கட்டம் 4 கண்டி வீதி ஊடான ஆனையரவுக்கான நேரடி தரைவழி உதவி பாதையை தடுத்து நிறுத்த புலிகளின் 1200 போராளிகளை கொண்ட ஒரு அணி கூடாரப்பில் தரையிறங்கி இத்தாவில் பகுதியில் ஏனெனில் கண்டி வீதியை ஊடெடுத்து நிற்கும் என்று திட்டமிடப்பட்டது. இந்த அணியின் ஒருங்கிணைப்பு தளபதியாக பிரிகேடர் பாலாஜி அவர்களும் அவருக்கு துணை தளபதியாக பிரிகேடர் விதுஷா அவர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த 1200 போராளிகளை கொண்ட அணியில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி, சோதியா படையணி, மாலதி படையணி, விக்டர் கவச எதிர்ப்பு படையணி என பல முக்கிய படையணியை சேர்ந்த போராளிகள் இணைக்கப்பட்டிருந்தனர். இதில் இணைக்கப்பட்டிருந்த சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக லெப்டினன்ட் கேர்னல் ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். 2000ஆம் ஆண்டு மார்ச் 26 அன்று இரவு குடாரப்பு தரையிறக்கம் முடிந்த கையோடு நடைப்பயணமாக போராளிகள் இத்தாவில் வந்து சேர்ந்தனர். அவர்கள் இத்தாவில் வந்து சேர்ந்த சில மணி நேரத்திற்குள்ளேயே விடுந்துவிட்டது. இரவுதான் தரையிறங்கிய புலிகளால் விடியற் காலையில் சரியாக அரண் அமைத்து நிலை கொண்டிருக்க முடியாது, அதாவது அவர்கள் பலவீனமாக இருப்பார்கள் என்று எண்ணிய இராணுவம் அவசரமாக திட்டமிட்டு புலிகள் மீது தாக்குதல் ஒன்றினை நடத்த ஆரம்பித்தனர். சரியாக பலப்படுத்தப்படாத காவலர்கள், சரியாக தோண்டப்படாத பதுங்கு குழிகளுக்குள் நின்றவாறே போராளிகள் அன்று காலை எதிர் சண்டை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இதனால் அன்று காலை போர்க்களத்தில் இராணுவத்தின் கையை ஓங்கியிருந்தது. ஆனால் மன உறுதியை இழக்காமல் தளபதி லெப்டினன்ட் கேர்னல் ராஜா அவர்கள் வழக்கமாய் இராணுவத்தின் எரிகணை மலைக்குள் நின்று போராளிகளை வழிநடத்தி கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒரு தண்ணீர் தொட்டியை தனது பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தி எதிர்த்தாக்குதலை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவரது தொலைத்தொடர்பு அலவரிசையை ஒட்டுக்கேட்ட இராணுவம் அவர் நிற்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டு அந்த தண்ணீர் தொட்டி இருந்த பகுதியில் எரிகணையை கொட்டி தீர்த்தது. ஆனால் லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்களை குறிவைத்த எரிகணைகளும் ரவைகளும் தோற்று போக ராஜன் அவர்களது தலைமையிலான போராளிகள் இத்தாவிலில் முதல் வெற்றியை பதிவு செய்தனர். 3 நாள் கழித்து 3 திசைகளால் இராணுவம் மீண்டும் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியது. அன்றும் போர்க்களத்தில் இராணுவத்தின் கையை ஓங்கியிருந்தது. எதிர் சண்டையை வழிநடத்தி கொண்டிருந்த லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்களுக்கும் முன்களத்தில் நின்று சண்டை செய்து கொண்டிருந்த அணி தலைவர்களுக்கும் இடையே தொடர்புகள் அறுந்து போனது. இதனால் அன்று லெப்டினன்ட் கேர்னல் ராஜன் அவர்களின் சுமை அதிகரித்து கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் அவரது கட்டளை அரண் அதிர்ந்து குலுங்கும் அளவுக்கு அதன் வாசலிலே ஒரு எரிகணை வீழ்ந்து வெடித்தது. அதன் அதிர்வு எல்லோரையும் உலுப்பிவிட புகை அந்த அரணை மூடிக்கொண்டது. அவ்வாறான சூழலிலும் தொலைத்தொடர்பு கருவியில் ராஜன் அவர்களின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த போராளி ஒருவர் தனது உடையால் விசுகி புகையை விளக்க முனைந்து கொண்டிருக்க நிலை கொலையாக தொடர்ந்தும் சண்டையை வழிநடத்தி கொண்டிருந்தார் ராஜன் அவர்கள். இதனால் அன்றும் வெற்றி புலிகளின் வசமானது. 2 நாள் இடைவெளிக்கு பின் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று வெளிக்கதற என பெயர் சூட்டி இராணுவம் ஒரு பாரிய நடவடிக்கை ஆரம்பித்தது. ஆனால் இம்முறை தளபதி ராஜன் அவர்கள் என்ற முனையை தவிர்த்து வேறு பகுதி ஊடாக இராணுவம் முன்னேறியது. அதாவது இத்தாவில் உள்ளே நின்ற புலிகள் அணிகள் அனைத்தையும் முழுமையாக முற்றுகையிட்டு புலிகளின் தளபதி பிரிகேடர் பாலாஜி அவர்களும் அவரது தோழர்களும் ஒன்று உயிருடன் பிடிபடப் போகிறார்கள் அல்லது அழியப் போகிறார்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்த்த அளவுக்கு கடுமையான சண்டை. முறியடிப்பில் உறுதி கொண்ட தளபதி பிரிகேடர் பாலாஜி அவர்கள் நடத்திய வீரம் சேர்ந்த சண்டை அது. மறுமுனையில் நின்ற தளபதி ராஜன் அவர்கள் பாலாஜி அவர்களால் சண்டை களத்திற்கு அழைக்கப்பட்டார். போர்க்களத்தில் எரிகணையால் இராணுவம் அமைத்திருந்த வேலிகளை ஊடறுத்து மேஜர் ராய் அவர்களின் அணியோடு ஓடோடி சென்று அன்றைய புகழ்பூத்த முறியடிப்பை மற்ற தளபதிகளோடு சேர்ந்து செய்து முடித்தார் தளபதி ராஜன் அவர்கள். அன்றும் புலிகளை வெட்டி கொடியை நாட்டினர். அதன்பின் ஏப்ரல் 10ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை இராணுவம் நடத்தியது. இதை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய ஒரு வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி போராளிகள் இராணுவத்தின் பலமுனை தாக்குதலை எதிர்கொண்ட ஒரு உக்கிரமான மற்றும் மிக முக்கியமான சமரம் நடந்தது. அன்றும் பிரிகேடர் பாலாஜி அவர்கள் தொலைத்தொடர்பு ரோமியோ என்று தளபதி ராஜன் அவர்களை அழைத்து கொண்டிருந்தது. பாலாஜி அவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றி இராணுவத்தை மீண்டும் வீழ்த்தி அன்றைய நாளே ஆனையரவு தளத்தின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் தளபதி ராஜன் அவர்கள். ஓரலைகள் 3இல் ஆனையரவுக்கான சண்டைகள் முடிந்து இத்தாவிலில் நின்ற தளபதி ராஜன் அவர்களுடன் கை குலுக்க சென்ற அவரது தோழர்கள் கண்டது பழைய ராஜன் அவர்களை அல்ல. ஆனையரவின் வெற்றிக்காக புலி போராளிகள் வாழ்ந்த கடின வாழ்வை
பிரதிபலித்த புதிய தளபதி ராஜன் அவர்களை தான் அவர்கள் கண்டார்கள். பெரும் சாதனை செய்து முடித்து தளம் திரும்பிய அவர் தலைவரை சந்திக்கிறார். தனது வீரர்கள் சாதித்தவற்றை அவருக்கு தெரியப்படுத்தி தனது போராளிகளை தலைவருடன் சந்திக்க வைக்கிறார். போர்க்களம் மீண்டும் அவரை அழைக்கிறது. ஓய்வறைகள் 3 இறுதிக்கட்ட நடவடிக்கையை தலைவர் பிரிகேட் சொர்ணம் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார். அவருக்கு துணையாக நின்ற தளபதிகளில் லெப்டினன்ட் கர்னல் ராஜன் அவர்களும் ஒருவராக இருந்தார். பின்பு அடுத்த கட்ட சண்டைகளுக்கான பயிற்சிக்காக அவரையும் அவரது அணியையும் தலைவர் மீண்டும் அழைக்கிறார். புலோப்பளை சமர், ஆனையரவு பரந்தன் உடற்பு சமர், ஜெயசுகுரு எதிர் சமர் என போர்க்காலத்தில் பலமுறை காயமடைந்து உயிர் தப்பிய தளபதி ராஜன் அவர்கள் இன்னும் பல களங்களைக் கண்டு முதிர்ந்த அனுபவமிக்க தளபதியாக தலைவரின் சுமைகளை இன்னும் பகிர்ந்து கொள்வார் என்று அவரது சக தோழர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26 அன்று அடுத்த நாள் களமுனை ஒன்றிற்கு புறப்படுவதாய் தோழர்களிடம் கூறியிருந்தார். அதற்கு முன்பு தனது தோழர்களோடு குளிப்பதற்காக இரணைமடு சென்றிருந்தார். திடீரென்று அன்று மாலை எல்லோரையும் அதிர வைத்த செய்தி பரவியது. ராஜனுக்கு சாவு. போர்க்களத்தில் தளபதி ராஜன் அவர்களை வீழ்த்த முடியாத சாவு தண்ணீருக்குள் ஒளித்து கொண்டது. ரோமியோ சண்டையில் செத்திருந்தாலும் மனம் ஆறுதலாக இருந்திருக்கும் என்று அவரது தோழர்கள் வேதனையுற்றனர். ஏனெனில் அவருக்கு இப்படி ஒரு சாவா என்பதை அவரது தோழர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.